ஆனால் இப்போ விஜய் பக்கம் போகிறார்ல, திமுக விமர்சனம் பண்ணுறதுல. ஆமாம், அதாவது அதிமுகவோடு தான் சீமா இருந்தார். அதிமுக கூட்டணி இப்போ விஜய் வரப்போகிறார். அப்போ அதிமுக சீமானுக்கு பணம் கொடுக்காது. நீங்கள் வலுவான வேட்பாளர்களை சீமா என்ன பண்ணுவார்னா, வேலுமணிக்கு எதிராக வலுவான வேட்பாளர் நிறுத்த மாட்டார். எங்கெங்கே எவன் பணம் கொடுக்குறானோ அங்கே வலுவான வேட்பாளர்களை சீமா நிறுத்த மாட்டார். இப்போ இவருக்கு வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர், இப்படி யாருக்கு எதிராகவும் வேட்பாளர் நிறுத்த மாட்டார். அப்போ அதிமுக கூட்டணியில் விஜய் வரப்போகிறார். சீமானுக்கு டிமாண்ட் இல்லை. அந்த கோபம் திமுக வழக்கை மட்டும் பார்த்துக்குமே தவிர திமுக G2 சாட்டைக்கு 2 கோடி வாங்கி கொடுத்து அந்த யூடியூப் ஆரம்பித்தாங்க. இப்போ பெரிய 100-200 கோடிலாம் நீ கிடைக்காது. அது ஒரு கோபம். வர்ற தேர்தலில் சீமானுக்கு இந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியுமானா விஜய் வரவுக்கு பிறகு அதுவும் சந்தேகம். அதுவும் பெரிய இடைஞ்சலாக மாறி போச்சு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் விஜயால் இவருக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அதிமுகலையும் பழைய மரியாதை இல்லை. திமுக மிரட்டுது.